டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர், அரசியல் விமர்சகர், மதிப்பிற்குரிய தோழர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், எக்ஸிட் போல்ஸ் கருத்து கணிப்புகள்லாம் நேற்று மாலையே வெளியாயிருச்சு. ஒரு 10க்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. அதில் டைம்ஸ் நவ் அவங்க ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்றாங்க. அவர் ஜேவிசி அதை பண்ணவர் பாஜக காரர் ஸ்ரீராம், அவர் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு போக மீதி எல்லா கருத்து கணிப்பும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு வந்திருக்குது. வட இந்திய ஊடகங்கள் விஜய்க்கு ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருந்து ஆரம்பிச்சு 26 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுல இன்னும் குறிப்பாக இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆக்சிஸ் மை இந்தியாவும் இந்தியா டுடேவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திய கருத்து கணிப்பில் விஜய் 98 இடங்களில் இருந்து 120 இடங்களை கைப்பற்றுவார் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. அது போக ராதன் பண்டிட் முக்கியமான கருத்து, அவர் தாவேகாவோட செய்தி தொடர்பாளர். அவர் எவ்வளவு சொல்றாருன்னா 170 வரும், 45% வாக்குகளை பெறுவோம், நான் 51 முறை கூட நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த மீடியா கருத்து கணிப்பு இதெல்லாம் பாக்குறதே வேஸ்ட் அப்படின்ட்டாரு. Actually, brother, this existing poll, we are just ignoring it. I'm sure we are going to sweep this election by above 170 or above 140. This is not fair actually. We studied very well. We had our personal survey. We are sure about minimum 45% vote banking. செங்கோட்டையன் கூட இன்னைக்கு காலையில் பேட்டி கொடுத்தவர் 200 இடங்கள் உறுதி அப்படின்ட்டாரு. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு குறித்து உங்களோட கருத்து என்ன? நீங்க எல்லா கருத்து கணிப்புகளுமே இன்னைக்கு எல்லாரும் பொதுவாக கேள்வி என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு வெளியே சொல்றது இல்லைன்ட்டு ஆக்சுவலி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட ட்விட்டர் பக்கத்துலேயே இப்போ இருக்கு, ஒரு 10 போஸ்டா போட்டிருக்காங்க. முதல் போஸ்ட் என்ன மெத்தடாலஜி அப்படிங்கிறதா, அவங்களோட மொத்த சாம்பிள் சைஸ் 44,460. நீங்க டிவைட் பை 234 அக்ராஸ் 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ் போட்டாங்க. டிவைட் பை 230 போட்டீங்கன்னா ஒரு தொகுதிக்கு அவங்க எடுத்திருக்கிற கருத்து கணிப்பு 190 பேர்கிட்ட. நீங்க ஒரு தொகுதிக்கு நமக்கு தெரியும் குறைந்தபட்சம் 1.25 லட்சத்துல இருந்து அதிகபட்சம் 3.25 லட்சம் வரைக்குமான வாக்காளர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற நமக்கு தெரியும். சோழிங்கநல்லூர்லாம் இன்னும் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தெரியும், எஸ்ஐஆருக்கு பிறகு கூட. ஸோ அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் 190 பேர்கிட்ட மட்டும் எடுத்திருக்காங்க. சரிங்க, எத்தனை சிட்டிஸ் இல்லை கிராமங்கள்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 மட்டும் தான். நமக்கு தெரியும் கிராமங்களே நமக்கு 12,000 மேலே கிராமங்கள் இருக்குது. அவங்க அவ்வளோ தூரம்லாம் போகலை. மொத்தமாக ஒரு 16 இனோவா கார் யூஸ் பண்ணியிருக்கோம், 96 சர்வேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். 96 சர்வேயர் எக்ஸிட் போலாம் நீங்கள் மட்டும் தான் எடுக்க முடியும். காலையிலேருந்து சாயந்தரத்துக்குலாம் எடுக்க முடியும், நீங்கள் மற்ற நாட்கள்லாம் போய் எடுக்க முடியாது. அங்கே போல் பூத்துலேருந்து வெளியே வந்தவங்கள்ட்ட எடுக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக சாம்பிள் சைஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் சொல்கிறேன், பூத்துக்கு ஒருத்தராவது எடுத்துருக்கலாம். அப்படி எடுத்துனா கூட 75,000 பூத்து வந்திருக்கும். நீங்கள் பூத்துக்கு 6 ஆள் எடுத்திருக்கீங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கருத்து கணிப்புன்னு அதை சொல்லி அதை வேற நீங்கள் பிரபலமாக பண்ணி நீங்கள் கருத்து கணிப்பில் இப்போ நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்மளே கூட நிறைய கருத்துக்கள்லாம் பேசுகிறோம். நம்மளோட சாம்பிளில் எந்த மாதிரியான நபர்களை வச்சிருக்கிறோம், ஜெண்டரில் ஆண் பெண் வச்சிருக்கிறோமா, இன்னும் சொல்ல திருநங்கைகள் கூட முடிஞ்சா, அதே மாதிரி அக்ராஸ் ஏஜ் குரூப் வச்சிருக்கோமா, வெவ்வேறு செக்டார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு மருத்துவர், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, நம்ம போகும்போது டாக்டர், ஒரு டிரைவர், இந்த மாதிரி நீங்க எக்கனாமிக்கலி போரா இருக்கிறவங்க எல்லா பலரையும் நீங்க பிரிவுகளை எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ஆமா, அப்படிலாம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி நான் பொதுவாக இந்த ஹிந்தி ஊடகங்கள் உண்மையிலேயே களத்துக்கு போறாங்கன்னு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளான ஒரு இது மட்டும் பாருங்களேன். 18ல இருந்து 24% நம்ம டக்குன்னு எல்லாரும் சார் அந்த 18 24 அந்த தொகுதி பேரை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் எழுதிக்கிறோம்னா, தொகுதி பேர் அப்பெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் பெர்சன்டேஜ் அப்படியே கன்வெர்ட் பண்றோம். உங்களுக்கு எவ்வளோ அதர்ஸ்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் 6 அப்பா 2 சீட்டு போட்டுக்க, யாரையும் அந்த 2 பேர் எங்களுக்கே பார்க்கணும் ஆசையா இருக்குங்கிற மாதிரி. நீங்க யார் சசிகலா இருந்து யாராவது வர போறாங்களா, ஐயா ராமதாஸ் இருந்து யாராவது வர போறாங்களா, இல்ல கிருஷ்ணசாமியிலேருந்து வர போறாங்களா, சீமான் 6 சீட், சரிங்க அந்த 6 சீட் என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அவருக்கு நாங்கள் ஒரு 7% கொடுக்குறோம், 6 சீட் கொடுத்துட்டோம். அதே கணக்கில் விஜய்க்கு எத்தனை பர்சன்ட், நாங்கள் 16% கொடுத்துருக்கோம். 16%க்கு 24 சீட், அவ்வளோதான். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஆக்சிஸ் மை இந்தியா 35% வாக்குகளை விஜய் பெறுவார், டிஎம்கேவும் 35, விஜயும் 35, ஏடிஎம்கே அவங்க 23% தான், 22ல இருந்து 32% சீட்டு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்களே. இல்லை அதாங்க சொல்கிறேங்க, உங்கள் சாம்பிள் சைஸ்லேயே பிரச்சனை இருக்குது. 44,460 ஒரு தொகுதிக்கு வெறும் 190 பேருங்கிற சிக்கல் இருக்குது. உண்மையிலேயே அவங்கள்ட்ட தான் இப்போ எடுத்தாங்களாங்கிற கேள்விகள் இருக்குது. இவங்களோட கருத்து கணிப்பில் திமுகக்கு 35% கொடுத்தாங்கன்னா இன்னும் பெரிய ஆச்சரியமா இருக்குது. சொல்ல போனால் டிவி கேட்க தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி போயிட்டீங்க.
ஒரு கணக்கை எழுதிட்டு அதற்கு பிறகு அது ஒத்து வருதா நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். நீங்க 44,000 70,000 பேர் எடுத்திருந்தாலும் அவங்க அந்த கணக்கு தான் வந்திருக்கும். அதுவும் நான் சேர்த்து சொல்றேன். அவங்கள ஒரு முடிவோட இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம இதை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கிறாங்க. உண்மையில் அந்த கருத்து கணிப்புகள் வருவதற்கு நீங்க சொன்னீங்க மொத்தமா ஒரு ஒட்டுமொத்த 10 வந்திருக்கு. அதுல 10ல ஒரு 3 வந்து டிவிக்கு எட்ஜ் கொடுக்குதா, நம்ம அதை பத்தி டீட்டெயிலா கண்டிப்பா 3 பேர் எப்படிங்க கொடுப்பாங்க. நீங்க இப்ப கூட அதிமுக 2 சொல்லிங்க. அதிலே கூடுதலாக ஜேவிசி இதுவரைக்கும் ஜேவிசி எடுத்த கருத்து கணிப்பில் ஏதாவது ஒன்னாவது நடந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கூட நடந்தது. நான் வந்து அவரு பாஜக சார்பு அதெல்லாம் கூட விட்டுருவோம். ஏதாவது ஒரு 2024 அண்ணாமலை நிச்சயமாக பாராளுமன்றத்திற்குள் செல்கிறார் டம் 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 டம்னு அடிச்சாங்க போலையே அவரு. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் வந்து அதிமுக சார்பாக ஒரு குரூப் எடுக்கிறாங்க. நீங்க ஒரு பேரை விட்டுட்டீங்க. நான் வந்து ஒரு சேனல்ல அதிமுகவால் நடக்கிற ஒரு சேனல்ல ஆல் இண்டியா சேட்டலைட் யூனியன் ஒன்று எடுத்திருக்காங்க. அது எவ்வளவு சீட்ஸ் தெரியுமா? அதிமுக 190. அப்பா நீங்க அதை விட்டுட்டீங்க. ஏன்னா அது வேற எந்த சேனலும் எடுக்க போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சார் இதெல்லாம் போட முடியாது சார். இன்னைக்கு தான் அந்த பேரே நான் கேள்விப்படுறது. என்ன பேர் வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்கறாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்சது இப்போ நீங்க அன்னைக்குமே கூட இப்ப திமுக என்ன பத்தி திமுக எட்ஜ் எடுக்கும். இப்ப நீங்க அந்த சேனல்ல என்ன நம்பர்ஸ் ஓடிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க எப்படி இருந்தாலும் 170லே ஓடிட்டு இருப்பாங்க. மக்கள் அந்த சேனல் தான் பார்ப்பாங்க நினைச்சு அந்த மாதிரி அவங்க கருத்து கணிப்பையும் எடுத்து நடத்துறாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா ரிபப்ளிக், NDTV இந்த வட இந்திய ஊடகங்கள் எல்லோருமே பாஜக சார்பு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து விவாதங்கள்லாம் போய் உட்கார்ந்து பேசுறவன் தான். அவங்க ஏதாவது ரொம்ப ஒண்ணுமே இல்லாத பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பிரச்சனை நடந்திருக்கும். இது திமுக தான் மிக முக்கியமான காரணம். இங்க மிலிட்டரி தாக்கப்படுகிறது, பத்தி எரிகிறது அப்படிலாம் சொல்லி கதையெல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்ல கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு போடுற அந்த சேனல்ஸே திமுகவுக்கு 145 ஹையர் எஜ்ல சொல்லி 150 சொல்லி கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி திமுக இதோட அதிகமான சீட்ஸ் தான் எடுப்பாங்களே தவிர இதோட குறைவாக போறதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஒரு 4 நாட்களுக்கு விஜய் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். ஆக்சஸ் மைண்டியா சார் ஜான் வந்து சார் மற்றவங்களாம் பார்க்க சார் ஆக்சஸ் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னு. நீங்க அதெல்லாம் தாண்டி ரத்தன் பண்டிட் சொன்னதான் ரொம்ப முக்கியமான கருத்து கணிப்பா பாக்குறேன். நீங்க சொன்னீங்க 170 சீட் 170 சீட் சரி மினிமம் 140 எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? விஜய் மாதிரி வரும் 5001%. என்ன புதுசா நம்ம 100% 110 120 சொல்றோம். 100% 100 தாயா அப்படி சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் சில நேரம் 200% நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. 5001% கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சரி ஓகே, ரத்தன் பண்டிட் வந்து இது முன்னாடி யாருக்கெல்லாம் கணிச்சிருக்காரு அப்படின்னா நீங்க ஆக்சுவலி ரத்தன் பண்டிட் சொன்னது நடந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு சிஎம் கமல்ஹாசன் 2021 அவர் கணித்தபடி கமல்ஹாசன் சிஎம் ஆயிடுவார். அவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பல பேருக்கு அவர் சொல்லியிருக்காரு. இவர் ஜெயிச்சிருவார், அவர் ஜெயிச்சிருவார். 8 ஆண்டுக்கு முன்னாடி அஜித்தோட ஜாதகம் எம்ஜிஆர் ஜாதகத்தோட பொருந்தி போகுது அப்படின்னு அவரே பேசின ஒரு வீடியோ இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா 8 வருஷம் அவர் எங்க போனார்னு ஒரு கேள்வியை மட்டும் நீங்க கேளுங்க. அதிமுக தரப்பட்ட கேளுங்க. அவங்க வந்து அம்மாக்கெல்லாம் ஜாதகம் பிடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்ற அதே நபர் என்ன சொல்றாங்கன்னா சசிகலா இவரை அடிச்சு விரட்டினாங்கன்னு சொல்றாங்க. இவர் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஏன்னா அடி அந்த அளவுக்கு அடி எதனால தெரியல. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியலையே. அவர் அதான் சொல்ல 5 வருஷம் நீங்க எங்க தலைவர் சார் நீங்க சொல்லுங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற மாதிரி. இவர் என்ன பண்றது யாருக்குமே தெரியாது. திடீர்னு எங்கிறத பிடிச்சி இழுத்துட்டு வர சார். இவர் அம்மாவுக்கே ஜாதகம் பார்த்தவர் சார். விஜய்க்கும் சரி விஜய் சொத்தி இருக்கிறவங்களும் சரி ஒருத்தங்க வர்றாருன்னா அவர் யாரு என்ன இவர் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு அனுபவ ரீதியா சொல்றேன். அனுபவ ரீதியா உண்மையிலே ஜோசியர் தானா ஜோசியர் இல்லையா? நான் விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்து ஜோசியரோட தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. கடலூர் ஜோசியர் இங்க ஒரு ஜோசியெல்லாம் வச்சிருக்காரு. நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் போய் இடம் பார்க்கலாம்னா இப்போ மற்ற கட்சிகளில் வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பொருளாளர்லாம் வச்சு பாருங்கப்பா என்னென்ன பேசணும் யாரோ விவசாயிகிட்ட பேசுங்கப்பா. இவன் என்ன பண்ணுவாரு நம்ம ஜோசியரை முதல்ல பார்க்க சொல்லுங்க. அவர் சார் முதல்ல வாஸ்து பார்த்துருங்க சார். தம்பி ரொம்ப நல்லா இருக்குப்பா. விசாலை விக்கிரவாண்டி விஜய் சூப்பர் காம்பினேஷன் பாங்க. அதனால அதை எடுத்துடலாம் சார். சார் மதுரையில் இடம் பார்த்துருக்கோம் போய் இதுதான் உண்மையான நான் சீரியஸா சொல்றேன் சார். இன்னைக்கு எத்தனை பேர் நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா ஜெயின் ஜார்ஜ் கோட்டை வந்து வெற்றி ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு மாறணும். நீங்க அது ரொம்ப தப்புங்க. நாங்க பனையூர் பவன் மாத்தலான் இருக்கோம். ஓகே, நீங்க வந்து மக்கள் பவன் இப்ப லோக் பவன்லாம் வைக்கிறீங்கல்ல, பனையூர் பவன் சொல்லி ஆளுநர் அங்க தங்க சொல்லுவோம். நாங்க பனையூருக்கு போக மாட்டோம். சும்மா தான் இருக்கு அந்த ஆபீஸ். இழுத்து தான் புசியார்ட்ட சாவி இருக்கு. ஆளுநர் வந்து புசியார்ட்ட போன் பண்ணி அவர் சாவியெல்லாம் கொடுக்க மாட்டார். சாவி மட்டும் திறந்து விடுவாரு. நீங்க பனையூர் பவனை மாத்திட்டு அங்கேயே நாங்க பதவி ஏற்றுக்குவோம். முடிஞ்ச சட்டமன்றத்தை அந்த நீலாங்கரை சர்க்கிள் நடத்திக்கோங்கிறதா எங்களுடைய பிளான். இவ்வளவு தூரம் செஞ்சார்ஜ் கூட்டலாம் நடக்காது. பட் விஜய் நீ எல்லாமே ஜோசியம். நீங்க ஒரு பக்கம் சீரியஸா பேசணும்னா கொள்கை தலைவர் பெரியார். நீங்க எத்தனை மாவட்ட செயலர் சார் அறிவிப்பீங்க? 19ங்கிற நம்பரை தாண்டாதீங்க. ஏன்னா எனக்கு 19 தான் 1+9 1 செவ்வாய் ராசி. இவங்களால நான் ஜோசியெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கு. இது சார் எத்தனை மணிக்கு விஜய் காலை கிளம்புவார்? காலையில் 11:35 கிளம்புவார். அது லெட்டர்லே போட்டிருப்பாங்க. என்னைக்கு எல்லாம் விஜய் வெளியே வருவார் எல்லாமே ஜோசியம் தான். விஜய் என்னைக்கு கட்சி ஆரம்பிக்கணும், எந்த டயத்தில் இதை அறிவிக்கணும், என்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு போகணும், எல்லாமே ஜோசியம் தான். அதோடைய எல்லா இடத்துக்கும் கூட்டு போறாரு. இப்போ திருச்செந்தூர் போனப்பையும் ஜோசியர் அதுங்க விஜய் வந்து என்னோட கொள்கை தலைவர் பெரியார், ஆனால் நான் வந்து கடவுள் மறுப்பு நாங்கள் ஏற்கலன்னு சொல்லிட்டார். அது வரைக்கும் ஓகே ரைட். நீங்க வந்து ஆனால்
அரசியலுக்காக எவ்வளோ கீழே வேணாலும் இறங்குவேன்னு சொல்லிட்டு நான் முட்டி போடுவேன், சர்ச்சுக்கு போவேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இது என்ன யாகம்பா பண்ணார் விஜய்? எதிரிகளை அழிப்பதற்கான யாகம் பண்ணுறார். நீங்கள் இது என்ன பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறாரு எனக்கு புரியலை. இது வந்து மூட நம்பிக்கையா இதை பெரியார் இதை எப்படி பார்க்குறாரு? முதல்ல நீங்கள் வந்து பெரியார்வாதிகளாக இருப்பவர் எல்லாமே சொல்றது கடவுள் மறுப்பே நீ பேசுறா, நீ எப்பறம் பெரியார் கொள்கை கையில் எடுப்ப? அதாண்டா வந்து பேஸ். அம்பேத்கரும் அதேதான், அதாண்டா பேஸ். அதே விட்டுட்டு நீ வந்து அதே விட்டுட்டு என்னமோ நீ உருட்டுற, சரி பரவாயில்ல உருட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் நம்ம. அதையும் தாண்டி இவர் வந்து நாங்கள் அங்கே போய் இந்த யாகம் பண்ணுவேன், சிரடி சாய்பாபாவை போய் நான் வந்து விழுந்து கும்பிட்டு நான் வணங்குவேன், இதெல்லாம் சொல்றீங்கன்னா உண்மையிலே தயவு செய்து என்னன்னா பெரியார் பாவம் விட்டுருங்க, அவரை அஞ்சலி அம்மாள் பாவம் விட்டுருங்க. நாங்கள் சொல்ல விஜய் வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருக்காரா? ஏன்னா இப்ப இன்னைக்கு செங்கோட்டையன் பேச்சும் அதுதான். இன்னைக்கு மதியத்துக்கு மேல ஆலோசனை கூட்டமும் இன்னைக்கு வந்து நடக்குது. விஜய் கான்ஃபிடண்டா இருக்காருங்க. பட் ஆனா வாய்ஸ் ஆஃப் காமன்ல நேற்று சொன்ன நம்பர்ஸ் வெளியே வந்துச்சான்னு தெரியல. அவங்களே எக்ஸிட் போல் போடுவாங்கன்னு பார்த்தேன். அவங்க சொல்ற நம்பர்ஸ் இப்போ குறைஞ்சிச்சு, 140க்கு வந்திருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஒரு சமயம் வந்து நீங்க 160 சொல்லிட்டு இருந்தாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சார் 180க்கு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம 20+ ஆயிட்டோம் சார்னு. ஆனா வாய்ஸ் ஆஃப் காமன் நேற்று 140 தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மேபி இப்போ இருந்து கொஞ்சம் தயார் பண்ணலாம் விஜய். ஒவ்வொரு நாளும் 20 குறைச்சிட்டே வரலாம். 1ஆம் தேதி 120, 2ஆம் தேதி 100, 3ஆம் தேதி வந்து 60, இப்படியே போயிட்டு கடைசி 3ஆம் தேதி தொங்கு சட்டசபை வந்துடும். அதே தான் தொங்கு சட்டசபை சொல்லி சொல்லுவாங்க. 4ஆம் தேதி யாராவது தொங்காம பாத்துக்கணும், 1 தான் சார் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நினைக்கிறேன். ஓகே, ஒரு தொகுதி வாய்ப்பு இருக்கா? பெரம்பூர் எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. நிறைய பேர் சொல்றாங்க பெரம்பூர் இது. ஆனா நேத்து ஒரு டிரைவர் ஒருத்தர் பெரம்பூர் தொகுதி தான் உண்மையிலே முதல்ல அந்த பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து EDP ஓட்டு போட்டேன் சார். நான் யாருக்கு திலக மாமாக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு இப்பதான் முதல்ல ஒரு பதில் கேட்கிறேன். அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கதா ரொம்ப சந்தோஷம். விஜய் நான் வரமாட்டார் சார் அப்படின்னு அவர் சொன்னார். பட் நான் திமுக நண்பர்கள்ட்டே பேசும்பொழுது இல்லைங்க விஜய்க்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. திருச்சி பக்கம் வரவங்க திருச்சி கிழக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் திமுக இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்த கருத்து கணிப்புல நீங்க அந்த 10 கருத்துல அக்னி நியூஸ்னு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது சார்பு இருக்கா இல்லைன்னா தெரியல. பட் ஆனால் நான் எதிர்பார்க்கறது கிட்டத்தட்ட அதே நம்பர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். 169 வரைக்கும் DMK கொடுத்துருக்காங்க. அவங்க தான் கிளீனா ரேஞ்செலாம் கிடையாது. 169 DMK, இது வந்து 1, மீதி இருக்கிறதெல்லாம் அதிமுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஜூனியர் விகடன் ஒரு தமிழ்நாட்டில் முன்னணி அரசியல் வார இதழ், அதுல வந்து எழுதியிருக்காங்க, தாவேகா 180 தொகுதிகளில் வெல்லும் என்பதை கட்சி தலைமை உறுதியாக நம்புகிறது. இப்போதே அமைச்சரவை பட்டியல் தயாரிப்பு, அதிகாரிகள் மாற்றத்திற்கான லிஸ்ட் என பல்வேறு பணிகள் வேகமெடுத்திருக்கின்றன. பதவியேற்பு விழாவை நேரு ஸ்டேடியத்தில் வைத்துக் கொள்ளவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகையுடன் தொடர்பில் இருந்து பதவியேற்பு விழாவை சிறப்பாக நடத்திட செங்கோட்டையன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படவிருக்கிறது. தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன், விஷ்ணு ரெட்டி உள்ளிட்டோர் கலந்தாலோசித்து 33 பேர் கொண்ட அமைச்சர்கள் பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள் என்கிறார்கள் தாவேகா சீனியர் நிர்வாகிகள் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த செய்தி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆளுநர் மாளிகையில பேசுற அளவுக்கு இப்ப செங்கோட்டையின் தலைமையில ஒரு குழுவே உருவாக்கி இருக்கிறப்ப ஆக்சிஸ் பை இந்தியா சொல்றது வந்து உண்மை அப்படின்றது பிரதிபலிக்குது. இல்லைங்க, அதுல கீழே ஒன்று போட்டிருக்கணும். கீழே வந்து ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் சொல்றேன். இதுங்க நீங்க விகடன் குழுமம் கிட்டத்தட்ட விஜயோட ஆபீஸாவே செயல்பட்டது. இன்னொன்னு இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து விகடன்ல, ஜூனியர் விகடன்ல கவர் ஸ்டோரியில இன்னொன்னு என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீர்வளத்துறைக்கு புசி ஆனந்த், பொதுப்பணித்துறைக்கு செங்கோட்டையன், நிதித்துறைக்கு அருண்ராஜ் என லிஸ்ட் ரெடியாகி இருக்கிறது. உள்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன், IAS IPS அதிகாரிகள் பணிகளும் விஜயின் கட்டுப்பாட்டில் இருக்கும். 1977 சட்டமன்ற துணை சபாநாயகராக மிக இளம் வயதிலேயே திருநாவுக்கரசர் பொறுப்பேற்றார். அதே போல எங்களுடைய ஆட்சியில் ராஜ்மோகனுக்கு துணை சபாநாயகர் பதவி அளிக்கப்படவிருக்கிறது. தாவேகாவுக்கு குடைச்சல் கொடுத்த அதிகாரிகள் ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக மாற்றப்படவிருக்கின்றனர் என்கிறார்கள் தாவேகா சீனியர் நிர்வாகிகள். அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். சபாநாயகராக ராஜ்மோகன் வச்சிருந்தீங்கன்னா, தளபதியே வருக, நல்லாட்சி தருக, வந்து அமருக அப்படின்னு உணர்ச்சி வச்சப்பட்டு ஆங்கர் இல்லப்பா, இருப்பா சவாலா இருப்பா அப்படிலாம் பேசக்கூடாது. யாராவது சொல்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்ற கதைகளுக்கு அந்த மாதிரி ஆயிடும். நீங்க அதுல நிதித்துறை வந்து வெங்கட்ராமன் தானே கொடுக்கணும். ஏன் வந்து திடீர்னு ஆளை மாத்துறாங்க? அவர் தான் கணக்கு பிள்ளை. ஆமா, கணக்கு பிள்ளைக்கு இந்த வேலையை கொடுக்காம நீங்க இதை மாத்துறது நான் உண்மையா கண்டிக்கிறேன். முதல்ல கண்டிக்கிறேங்க. ஏங்க இது முழுக்கங்க இது ஆபீஸ் வந்து ஒண்ணு எழுத மறந்துட்டாங்க. செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறை வந்து விகடன் சீனிவாசன் அவர் தான் கொடுத்திருக்கணும். நான் உண்மையிலே இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவருக்காக யாராவது ரிசைன் பண்ணுவாங்க. இப்ப ஒரு காலத்துல அண்ணனுக்காக ரிசைன் பண்ண சொல்ற மாதிரி அவருக்காக ரிசைன் பண்ணுவாங்க. அதனால ஒண்ணு சிக்கல் இல்லை. இப்படியே ஒரு முன்னணி வார இதழ் இப்படி வந்து எழுதுறாங்க. இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே இப்ப நேத்து இவ்வளவு கருத்து கணிப்பு வந்த பிறகும் கூட
இல்லை இந்த கால்குலேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படியான ஒரு டோனில் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு முடிவு இருக்கும் அப்படின்றத வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மக்கள் கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும்னு நானும் நம்புறேன். இவங்க சர்வேயே நீங்க உங்க சர்வேலே பெரிய குழப்பம். உங்க சர்வேல என்ன பண்ணாங்க, 64% நபர்கள் விஜய் தான் சிஎம்னு சொல்லிட்டாங்க. வெற்றி பெறப்போவது திமுக கூட்டணி. அவங்க இழுபறியன் போடும்போது கூட திமுக வந்து 102 ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அதிமுக 60, 63 மீதி எல்லாம் இழுபறின்னு போட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணி வெற்றி பெறுங்கிறது மக்கள் தெளிவா இருக்கான்னு சொல்லியாச்சு. நமக்கு என்ன குழப்பம்னா, திமுக கூட்டணியில் விஜய் வந்து சிஎம் எப்படி ஆவாரு? ஒரு ஸ்டாலின் வந்து இல்ல உங்களை தான் மக்கள் விரும்புறாங்க விஜய், நீங்க வந்து பதவி ஏத்துக்குன்னு சொல்ல போறாரு. அப்பெல்லாம் கிடையாது இல்ல. அதுலயே பெரிய குழப்பம் இருந்துச்சு நமக்கு. இப்ப மறுபடியும் நீங்க அவங்களோட சர்வே படியே விஜய் 3 சீட்டு ஜெயிப்பார். திருச்சி கிழக்கு, பெரம்பூர், அப்புறம் மரிய வில்சன் ஜெயிப்பாங்க. அதுல கொஞ்சம் ஆர்கே எனக்கே கோவம் இருந்துச்சு. அதை உங்களை இவ்வளவு கவனிக்கிறாரு, அவளை போய் இழுபறின்னு போடுறீங்க. ஓ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு கனெக்ஷன், பயங்கர கனெக்ஷன். நீங்க அந்த ஆபீஸ்ல தான் உட்காந்து ஜானு இன்னொருத்தர் இப்ப இல்ல, அவர் வெளியே போயிட்டாரு. அங்க இன்னொரு சீனியர் இதா இருந்தாரு, அவரு ஜானு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழால இருந்து இது துவங்குது. அதுக்கு முன்னாடி நல்ல ஆபீஸ்ல உட்கார்ந்து ஆதவர்ஜனா வந்த ரூட் என்ன யோசிச்சு பாருங்களேன். ஆதவர்ஜனா எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்தார்? அந்த விசிகால அவர் இருக்கிறப்பயே அங்க எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா தான் பண்றாரு. நீ சொல்லப்போனா நீங்க அப்பதான் வருவாருன்னு எதிர்பார்த்து அப்பெல்லாம் வந்து விஜய் அணுகவே முடியாது. விஜய் நீங்க அணுகணும்னா புஷி ஆனந்த் மூலியமாகவோ இல்ல ஜான் மூலியமா தான் போகணும். அவங்க அவ்வளவு ஈஸியாக அக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவர் ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு, இன்னும் சொல்லப்போனா ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. நம்ம இப்படி ஒரு விழா பண்ணி நம்ம ஏன்னா அந்த ஒட்டுமொத்த விழாவிற்கான செலவை ஏற்றுக்கொண்டது வாய்ஸ் ஆஃப் காமன். விகடன் அதில் ஒரு பைசா செலவு செய்யுங்க. வேணா நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க, தனிப்படங்கள சொல்லுவாங்க. ஒரு பைசா கூட அவங்க செலவு பண்ணல. அந்த அரங்கு அரேஞ்ச்மெண்ட்ஸு, அந்த விஜய் வந்ததுக்கான செலவுகள் எல்லாமே ஒரிஜினல் ஏற்றுக்கொண்டு நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மேடையில் தான் விஜய் பக்கத்தில் அவர் அணுகிறாரு, விஜய் கட்டி பிடிக்கிறாரு, எல்லாம் நடக்குது. அதற்கு பிறகு காட்சிகள் மாற 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 அப்பயும் கொஞ்சம் அக்சஸ் கொடுக்கல. ஏன்னா நான் இப்போ கட்சியில் இருந்தேன். டோன்ட் ப்ரமோட் ஆதவர்ஜுனா, இது ஜான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு. டோன்ட் ப்ரமோட் ஆதவர்ஜுனா, வி ஷுட் ப்ரமோட் ஒன்லி தலைவர். ஆதவர்ஜுனாவை எங்கேயா கேட்டாங்கன்னா அவர் வந்து நீங்க இது பண்ணுங்க, டிஸ்மேண்டில் பண்ணுங்க, ஆதவர்ஜுனா அடிங்கிறாரு. ஆதவர்ஜுனா அடிங்கன்னா அன்னைக்கு வந்து என்ன செய்தி போயிடுச்சுன்னா, வெங்கட்ராமனை தூக்கிட்டு அந்த இடத்துல பொருளாளர் ஆதவர்ஜுனா வரப்போறாரு, புஷியானந்த காலி பண்ண போறாரு, இப்பெல்லாம் செய்திகள் ஓடிட்டு இருக்கு. அப்படி பண்ற பிறகு இன்னுமே எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆதவர்ஜுனா எந்த ரூட்ல வந்தாரு. ஏன்னா அவர் வந்து இந்த ரெட்டி குரூப்ஸ் மூலியமா வந்தாரா இல்ல விஜய்கிட்ட எப்படி அவர் போனாரு, யார் மூலியமா போனார் அப்படிங்கிறது தெரியாது. பட் அவருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த ஆஃபீஸில் உட்கார்ந்தா ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா, இன்னொரு முக்கியமான ஒரு நபர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் யாரை கட்சிக்குள்ள சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது, யாரை வந்து என்ன அறிக்கைகள் எழுதலாம் முதற்கொண்டு எழுதுறாங்க. நீங்கள் அறிக்கைகள் தயாராகுது. நீங்கள் வந்து ஆதவர்ஜுனா பல நேரங்களில் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸில் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட விகடன் ஆஃபீஸில் இருக்காரு. விகடன்ல இருந்து அறிக்கைகள் விஜய்க்கு தயாராகுதா? ஆஃபீஸ்ல தயாராகுதுங்க. இன்னும் சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நீங்க விஜய்க்கு ஏன் அந்த வெளியீட்டு விழா பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜயை வச்சு அடுத்ததாக நீங்க வந்து ஒரு சுயசரிதை ஒன்று கொண்டு வரலாம், விஜயோட எக்ஸ்க்ளூசிவான பெட்டி முதலாக விகடனில் வரும் அப்படிலாம் சில கணக்குகளும் இருந்தது. அதுக்கு கூட தலைவர் சம்மதிக்கல. ஏன்னா அதுவும் எங்களுக்கு பேச தெரியாது, இல்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, நானே பல தடவை சொல்லிக்கேங்க, நீங்க நேரடியாக நீங்க செட்டப் பண்ணியே சில சேனல்ஸ்ல பேட்டி கொடுக்கலாம். அதுல கூட ஒரு சங்கடம் இருக்கு. அவங்க எக்ஸ்போஸ் ஆயதோ யாராவது வீடியோ எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி பார்த்துட்டு விஜய் இதெல்லாம் சொன்னாருன்னு என்டிடிவி ரிப்போர்ட்டர் அதே நான் சொல்றேன். அதே மாதிரி முன்னணி தரப்புல நீங்க கேள்வியை மட்டும் அனுப்ப சொல்லுங்க, பதில். அதே மாதிரி விகடன்ல கேள்வி நாளப்பா நான் இல்ல இதுல சம்மதம் கொடுக்குறேன், நீயே கேள்வி எழுதுக, நீ கதை எழுதுறீங்களா, இப்போ அமைச்சரவை வரைக்கும் போறீங்களா, நீயே கேள்வி எழுது, நீயே பதில் எழுதுக. விஜய்க்கு ஒரு கனவு இருக்கிறது, இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு விஜய் வைத்திருக்கிற திட்டங்கள் இவை அப்படின்னு கதை எழுது. அது கூட விஜய் வந்து செய்யல, அந்த புரிதல் கூட இல்லை. ஆனால் பல நேரங்கள் நீங்க குறிப்பாக சில நிர்வாகிகள்லாம் வந்தாங்க இல்லையா, அப்போ சீட்டர் நிர்மல்குமார்லாம் வந்தாங்கன்னா அதுல பல நேரங்கள் இவங்களாம் எங்கிருந்து வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த விஜய் அந்த விகடனில் இருக்கிற அந்த நிருபர் மூலியமாக இல்ல ஜான் மூலியமாக இது எல்லாமே பல டிஸ்கஷன்ஸ் இங்க விகடன் ஆஃபீஸில் உட்காந்து நடக்கும். கிட்டத்தட்ட அது தாவேக்கு அலுவலகமாகவே சிலர் செயல்படும். இவங்கெல்லாம் மீட் பண்ணி அதெல்லாம் இருக்கும். இப்போ இதில் பெரிய ஆச்சரியம்லாம் எனக்கு இல்லை. நீங்கள் ஒரு சமயத்தில் சீனிவாசன் அவர்களுக்குலாம் என்ன யோசிச்சாருன்னா, இது விஜய் பிரசாத் தேர மாட்டார், கூட்டணிக்கு போயிடுங்க. அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சரியா இல்லை, கூட்டணிக்கு போயிடுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. நீங்கள் அதிமுக கூட கூட்டணி போங்கன்னு சொன்னாங்க. பட் அதை விஜய் ஏற்றுக்கல. பாஜக கூட்டணி போகிற கூட பெரிய தப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஏற்றுக்கல. அதையும் அந்த அளவுக்கு போனாங்க. அவங்க நீங்கள் கரையேறணும்னா அவங்க வந்து என்ன சொல்றது, கண்டிப்பா சேரணும் இல்லை, கரையேறணும் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து போயிடுங்க, நீங்க சட்டமன்றத்துக்குள்ள வர முடியும் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே நடக்கல, அவங்கள பொறுத்த வரைக்கும் நடக்கல. பட் ஸ்டில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆதவர்ஜுனா சாதகமான பல செய்திகளை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஜானுக்கு சாதகமான சில செய்திகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஜானுக்கு இந்த கனெக்ஷன் இப்ப ஆரம்பிச்சது இல்லை, எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு. விகடனோட கனெக்ஷன்ஸ் எப்பயோ ஆரம்பிச்சிச்சு. அது இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு.
நமக்கு உண்டான பிரச்சனை நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நடுநிலை பார்க்க நமக்கே படிக்கிற சிரிப்பு ஒரு மாதிரி சிரிப்பு அந்த ஒரு விகடன் வாசகர் ரொம்ப காலம் நான் 75 வருஷம் விகடன் வாசகர் இருப்பா. இந்த மாதிரியான ஒரு சிரிப்பு கட்டுரை நான் படிச்சதே இல்லை. நீ ஜோக்ஸில் போட வேண்டியெல்லாம் தூக்கி நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் போட்டு வச்சிருக்கீங்களா யோசிப்பாரா இல்லையா? பார்க்குற எல்லாரும் அமைச்சரை பட்டியல் ஏற்பட்டுருந்தீங்க. அந்த ட்ரோலாக ஒரு அமைச்சரை பட்டியல் வர்றதுக்கும் விகடனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அதானே நடக்குது. ஊர் பேரே தெரியாதவங்கள நீங்கள் வந்து அமைச்சர் ஆகிட்டாரு, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பேசுகிறாரு. காலையில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் விஜயோட வீட்டு பக்கமே போய் பீச் வாக் போகிறாங்களாம். விஜய் அந்த நேரத்தில் எந்திரிக்க மாட்டாருப்பா. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜாகிங் போன நேரத்தில் அப்படியே பார்த்தாங்கன்னா விஜய் சார் வாங்க வாங்க ரகசியம் ஒன்று பேசுகிறோம்னு சொல்லி கூப்பிடுவாரா? என்னடா கதையெல்லாம் ஒரு செய்தி வந்துச்சு. ஆமாங்க, அதான் சொல்றேன். காலையில 5 மணிக்கே பனையூருக்கு வாக்கிங் போறாங்களாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். நியூஸ் தமிழ் அப்படின்ற சேனல் வந்து போட்டிருக்காங்க. 5 மணிக்கெல்லாம் வாக்கிங்கை முடிச்சுட்டு 5 மணிக்கு மேல வந்து பனையூர்ல ஒரு ரகசிய இல்லத்தில் விஜய் வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப இவங்க எப்படி கழுகாருன்னு எழுதுவாங்களோ அவங்க ஒரு கழுகு வச்சிருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கழுகார் தான் அங்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்லங்க அதெல்லாம் சொல்றேன். இல்லை நீங்க என்ன பிரச்சனைனா அந்த நேரத்துல விஜய் எந்திரிக்க மாட்டார். நீங்க நாங்க வந்து 12 மணிக்கு கேம்பெயின் அல்ல 10 மணி தான் எந்திரிப்போம். அதுவும் நீ சார் கேம்பெயினுக்கு மக்கள் அவங்க வெயிட் பண்றாங்கன்ட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்கன்னா அவங்க எதுக்கு வந்திருக்காங்க தான் கேட்பாரு விஜய். ஏன் இப்படி காலையில நீங்க டார்ச்சர் பண்ணி சொல்லி கேட்பாரு தவிர அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடையாது. இன்னொன்னுங்க நம்ம இதுல வந்து ரொம்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் ரொம்ப கேவலமா நம்ம நடத்துறோம். இல்லை, அவங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி யாரோட ஆட்சி வரும், யாரோட ஆட்சி தொடரும் அப்படிங்கிறதெல்லாம் கிளீனா தெரியும். அந்த மாதிரி சும்மா நியூஸ் வேல்யூக்கு சும்மா ஜாலியா இந்த பசங்களை குசிப்படுத்துற வேலைகள் நிறைய பாக்குறாங்க. நீங்க கொஞ்ச நாள் ஜாலியா இருங்கப்பா. இந்த படத்துல விக்ரம் வந்து சொல்லுவார்ல, இடி ரைடு மாதிரி ஏதோ இன்கம் டேக்ஸ் ரைடு போவாங்க இல்லையா, கொஞ்ச நாள் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கறக்காக சொல்லுவார்ல, அதே மாதிரி காட்சிகள் தான் ஓடுதே தவிர இவங்களுக்கு ஒரு 4 நாள் சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்காக செய்கின்ற காட்சிகளை தவிர இதெல்லாம் ஒன்று கூட நடக்கிறது வாய்ப்புகளே இல்லை. விஜய் ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லையா? நிச்சயமா வாய்ப்பு இல்லைங்க. உங்கள் ஆசை வேணா ஒரு 10 வருஷம் நடக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஓட்டு போட துடிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள், நம்ம வீட்டு குழந்தைகள் சொல்றேன், அந்த குழந்தைகள்லாம் பெருசாகி விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும், விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும் துடிக்குது இல்ல. அந்த குழந்தைகளுக்கு அப்ப வரைக்குமே அரசியல் நம்ம சொல்லி தர தவறுனா விஜய் வந்து நிச்சயமா 10 வருஷத்துல ஆட்சி அமைப்பார். அதுக்கு பிறகு நம்மளாம் வேற இந்த ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போயிடணும். அதுதான் நடக்கும். ஒண்ணு அவங்கள நாடு கடத்தணும், இல்லை ஒண்ணு பிள்ளைகளை நாடு கடத்தணும், நம்ம நாடு கடத்தி போயிடணும். இதெல்லாம் ஒன்று நடக்கும். அது 10 வருஷத்துல நடக்கும். எல்லாருமே முதல்ல 10% உள்ளதான் வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு 12, 15, இப்போ மினிமம் 15, மேக்சிமம் வந்து இப்போ மை ஆக்சிஸ் இந்தியா வந்து அவங்க 35 வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ துக்ளக் இதயா போன்றவர்கள்லாம் வந்து ஓவராலாக டிவிகேவுக்கு 27%, சென்னையில் 33% வாங்குவாங்க அப்படின்றாங்க. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாக்கு வங்கி இல்லைங்க. ஒன்று நான் சொன்னது 8லேருந்து 12 சொன்னேன். தேர்தலுக்கு பிறகு 15 வரைக்கும் நிறைய பேர் பேச 15 வரைக்கும் நான் அந்த 15 நான் நிற்கிறேன். சில பேர் 1 கோடி வாக்குகள் வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த வாக்குகளை விஜய் ஒரு வேளை வாங்குகிறார் என்று வச்சுக்கலாமே, 20 தாண்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 எங்கிருந்து வருதுங்கிறதா கேள்வி. ஏன்னா அதுதான் வந்து ஆட்சி யார் அமைக்க போறாங்க டிசைடிங் ஃபேக்டரா நான் பார்க்குறேன். இன்னைக்கு நான் ஏன் கம்ஃபர்டபுளா திமுக வருவாங்க நான் அது சொல்றேன்னா, திமுகவுடைய கோர் பேங்க் இல்லை அதில் பெரிய சேதாரம் இல்லை. 2-3 ஃபேக்டர் சொல்றேன். ஒன்று, சில பேர் சொல்லும் பொழுது இன்னும் சொல்ல போனால் பிரபலமான ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் பேசும்போது பாளையங்கோட்டையில் நான் நண்பர்கள்ட்ட பேசினேன், முஸ்லீம்ஸ் ஒரு 25% போட்டாங்களா, அப்படிலாம் ஒன்று நடக்கல. நான் சொல்றேன் பாளையங்கோட்டையில் நானும் பேசினேன். நீங்கள் இதில் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. அந்த 18லேருந்து 20-22 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க, அதில் கொஞ்சம் பேர் வந்து ஓகே எனக்கு விஜய் ரசிகர், அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் சரி முஸ்லீம்ஸ் அவங்கள விட்டுறலாம். அதை தாண்டி இப்போ திமுக ஒரு எட்ஜ் எங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிற எட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதே +14 ஆரம்பிப்பாங்க, +15 ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இருக்கிறனால மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படியே வந்துடும். அதில் ஒருவேளை சேதாரம் ஆயிருந்தா கூட நான் 4% கூட சேதாரம் சொல்கிறேன். அந்த 10% அப்படியே நிற்கும். இஸ்லாமியர்கள் நீங்கள் அதே மாதிரி சிஎஸ்ஐ குரூப்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நோட்டீஸ் போட்டு வீடியோவில் போய் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா நேற்று வரைக்கும் சொல்கிறேன், அதிமுக சேர்ந்த நபர்களே சிறுபான்மை ஓட்டு போயிடும், பாஜக சிறுபான்மை நபர் ஓட்டு போயிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தற்கொலை இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக போகிற போக்கில் எங்களை கேவலம் சிறுமைப்படுத்துறீங்க, அது பண்ணாதீங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எங்களுக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. அப்படி தான் நாங்கள் காலங்காலமாக இருந்திருக்கோம். அதனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அதனால தான் அந்த 10% அப்படியே நிற்கும்னு நான் பார்க்குறேன். திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் 20% தான் நிற்கும், ரொம்ப 20% அப்படியே நிற்கும். இன்னொரு 10% கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு சதவீதம். நீங்கள் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், விசிக, நீங்கள் வந்து சின்ன சின்ன கட்சிகள் இதெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு 10% வைக்கிறேன். கூடுதலாக ஒரு 3% வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி பிஜேபி வேவ் இருக்கும், அதே மாதிரி ஆன்டி டிவிகே வேவ் வளருதுன்னு நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் திமுக ஓட்டே போட்டது கிடையாதுப்பா. ஆனால் இந்த வாட்டி நான் திமுக ஓட்டு போகிறேன். எனக்கு விஜய் வரக்கூடாது.
விஜய் மாதிரி ஒரு நாசகார சக்தி, ஒரு அழிவு சக்தி இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. நான் இன்னைக்கு காலைல ரெண்டாவது மற்ற ரசிகர்களுமே எனக்கு உண்மையில இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இந்த எக்ஸிட் போல முடியட்டும் சில பேர் நினைச்சாலும் தெரியல. நான் ஜென்ரலா பேசும்போது சில பேர் விசில்னு நான் எலெக்ஷன் முடிச்சுட்டு போகும்போது கூட நிறைய பேர் நான் பேசிட்டு போனேன். இன்னைக்கு பார்க்க நிறைய பேர் யார் வருவாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு நான் கொஞ்சம் பயந்துட்டே சொன்னேன், திமுக தாங்க. அப்பா நிம்மதியா இருக்குப்பா, அவன் வந்துட மாட்டான்ல, அவன் வரமாட்டான், ஏன் அவன் வந்தானா நாசமா போயிடும், அவன் வரக்கூடாது. இன்னைக்கு 4 பேர், இன்னைக்கு 4 பேர் வராங்க. ஒரு திருமணத்துக்கு போயிருக்கேன், தொடர்ச்சியாக வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம எப்படி திருத்துறது, இவங்களால என்ன பண்ணுறதுன்னு எப்படி பெரிய கஷ்டமாக இருக்குது. கரூரில் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டான். அவன் புரியாமல் நம்ம வீட்டு பிள்ளைங்களே இப்படி ஓட்டு போட்டுருக்கேன், அது நம்ம எப்படி ஜெகன் திருத்துறதுன்னு என்ன பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருந்தேன். ஸோ ஆன்டி விஜய் ஓட்ஸ்னு ஒன்று நிச்சயமா இருக்கு. ஆன்டி டிவிகே ஓட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அந்த சதவீதம்ங்கிறது ஒரு 2-3% வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து இல்லை, எனக்கு திமுக, நான் பாஜக பிடிக்காது, அதனால நான் திமுக ஓட்டு போடுறேன். எனக்கு திமுக மேலே பெரிய அபிப்பிராயம் இல்லை, ஆனால் இந்த வாட்டி திமுக நான் ஓட்டு போடுறேன். அதே மாதிரி எனக்கு இந்த வாட்டி விஜய் வந்துடவே கூடாது. ஏன்னா இவங்க பேசுறத பார்க்கும் பொழுது நீ விஜய் கொண்டு வந்தாலும் பயமா இருக்கு, அதனால நான் போடுறேன். இது போக ரஜினி ரசிகர்கள் மற்ற ஆப்வியஸ்லி அவங்களுக்கு சொல்றேன், அவங்களும் ஆன்டி டிவிகே குரூப்ல தான் இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் ஆப்வியஸ்லி ஆன்டி, அதே மாதிரி அஜித் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், யாரெல்லாம் இவங்க அம்பளுத்தானுங்களோ அவங்களாம் அந்த ஒரு மைண்ட் செட். என்னைக்குமே என்ன நீ வந்து தலையில புரண்டாலும் சரி நான் போட மாட்டேன். பாஜகவுக்கு என்னதான் நீங்க பண்ணீங்கன்னா நான் ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு குரூப் இருக்காங்களா, அதே மாதிரி விஜய்க்கு என்றுமே நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், அந்த குரூப்போட வாக்கு. ஸோ இந்த ஸ்டாண்ட் அப்படியே நின்றுச்சு. அப்போ விஜய் பிரிக்கிற வாக்கள் யாருடைய வாக்கள்? நான் அதனால தான் மறுபடியும் சொல்றேன், இது அதிமுக வாக்களை பெரும்பான்மையாக விஜய் பிரிக்கிறார். நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு 40 எவ்வளவு வரும், எவ்வளவு வாக்கு வங்கி 43 40-43 வந்துடும். என்னுடைய கணக்கு அதுதான், அது ஸ்டாண்ட் ஆயிடும். மீதி இருக்கிறதுல நீங்க உங்க கணக்குப்படி இப்போ சில பேர் சொல்ற மாதிரி 20% கூட விஜய் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். நான் மறுபடியும் சொல்றேன், சீமானுக்கு ஒரு நிறைய பேர் ரொம்ப குறையுங்கிறாங்க, நான் ஒரு 7% வரைக்கும் நான் கொடுக்குறேன். மீதி இருக்கிற 3ங்கிறது அதர்ஸ், ஏன்னா நிறைய 7 முனை போட்டி நடக்குது, அதனால அதர்ஸ்ல கொடுத்துருவோம். மீதி இருக்கிறது வெறும் 27%. அந்த 27% தான் அதிமுக பெற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல விஜய் கொஞ்சம் குறையிறாருன்னா 27 இருந்து 29, 30 வரைக்கும் தான் அதிமுகக்கு வரும். அப்போ யாருடைய வாக்குல விஜய் சாப்பிட்றாரு? நீங்க போன வாட்டி என்னாச்சு, 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 20%, என்டிஏ கூட்டணி 18%, 2 சேர்த்து 38%. அந்த 38% இப்போ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 27 போகுது அப்படின்னா, அப்போ யாருடைய வாக்குல விஜய் சாப்பிட்டுருக்காரு? பாஜக வாக்குல விஜய் எடுக்கிறார். 11% நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இனிமேல் நீங்க சொல்ல முடியாது. உங்க கட்சியோட வாக்கு 3.5 நான் சொல்றேன். பாஜக எத்தனாவது பெரிய கட்சி? நீங்க 3வது பெரிய கட்சி இல்ல, 6வது பெரிய கட்சி. 3வது டிவிக, 4வது என்டிக, 5வது காங்கிரஸ், 6வது பாஜக. அந்த இடத்துக்கு நீங்க போயிடுவீங்க. அப்ப இந்த 7.5% எங்க போச்சு? அது விஜய்கிட்ட போயிடுச்சு. ஏன்னா அது வந்து பழையபடி அதிமுக வந்திருக்கணும், அதிமுக வரல. அப்ப எங்க போச்சு? அதே மாதிரி பாமக வாக்கு சதவீதம் அது என்ன ஏறுதா இறங்குதா, அது பெருசா இல்லாட்டி கூட அதிமுகவுடைய அந்த கோர் ஓட் பேங்கிறது கடுமையாக குறையுது. நீங்க பெண்கள் வாக்கு, இந்த பெண்கள் எல்லாம் யாருக்கு வாக்கு ஒரு காலத்தில், நான் சொல்றேன் இப்போ இன்டர்மீடியட்டாக சொல்ல, நீங்க ஒரு காலத்துல போலிங் பூத்தில் பெண்களை பார்த்தாலே இது அம்மா ஓட்டு, அம்மா தாங்க வருவாங்க, இந்த பேச்சு நம்ம கேட்டிருக்கோம். ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகு அந்த வாக்கள் எல்லாம் ஷிஃப்ட் ஆகி திமுக பக்கம் வந்தது. கொஞ்சம் வந்தது, கொஞ்சம் வரல. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பெண்கள் இவர்களாகத்தான் என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்தமாக நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவோம். ஏன்பா எனக்கு வந்து எம்ஜிஆர் பிடிச்சிருந்துச்சு, ஏதோ ஒரு கதை சொல்றாங்க, எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, அதுதான் அடிப்படையில். நீங்க என்னன்னா மேல் பூச்சி பூசலாம், எனக்கு மாற்றம், நான் வந்து மாற்றத்துக்காக வாக்களிக்கிறேன், பெண்கள் பாதுகாப்புக்காக வாக்களிக்கிறேன், என்ன வேணாலும் நீங்க மேல் பூச்சி பூசலாம். அதுல சில உண்மைகளும் இருக்கும். ஆனா கடைசியா நான் கேட்கிற கேள்வி, மாற்றத்திற்காக வாக்களிக்கிறேன் நீங்க, ஓகே, யார் உங்க எம்எல்ஏ? யார் எம்எல்ஏவா? என் தொகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நான் உங்களை தாங்க கேட்குறேன், உங்க தொகுதி என்ன நீங்க சொல்லுங்க. தொகுதியெல்லாம் எனக்கு தெரியாது சார், அந்த போலிங் பூத்தில் தான் போய் ஓட்டு போடுவேன், அந்த ஸ்கூல்ல போய் இந்த வாட்டி ஓட்டு போட்டு. அக்னி அதனுடைய சிஇஓ சுரேஷ்குமார் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க நகர்ப்புறத்துல தாங்க விசில்ன்ற சின்னமே தெரியும், கிராமப்புறத்துலலாம் தெரியலங்க பல பேர்கிட்ட நம்ம சர்வேல அப்படின்னு வந்து அவர் அடிச்சு சொல்றாரு. விசில்ன்ற அந்த சின்னமே போய் சேரல. அதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். நீங்க அந்த சினிமா வேல்யூன்னு ஒன்று இருக்கு, நீங்க இன்னும் சொன்ன ரொம்ப எளிமையான சின்னம். பாஜக வந்து அந்த விதத்துல விஜய்க்கு எப்பா நீ வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்துருச்சு. நீங்க அதுல கொண்டு போய் சேர்த்துட்டாரு தான். ஏன்னா நான் சில கிராமங்களுக்கு பயணிச்சு, இந்த கிராமங்கள்ல நேத்து ஒரு இந்த நாள் ஒரு புதுக்கோட்டையில ஒரு கிராமம் தான் பயணிச்சேன். அதுல ரோடுல ஒரு 20 சூரியன், ஒரு 8 ரெட்டலை, ஒரு 6-7 விசில் வரைஞ்சி வச்சிருக்கான். விசில்னே வரைஞ்சி வச்சிருக்கான், டிவிக்குன்னு எழுதியிருக்கான், டிஎம்கே எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் போயிருக்கு, போகலாம் சொல்ல முடியும். நான் சொல்றேன் இன்னொன்று, நீங்க 75,000 பூத்துல எல்லா பூத்திலும் விஜய்க்கு ஓட்டு விழுந்திருக்கும். நான் சொல்ல குறைந்தபட்சம். ஏன்னா சில நேரங்களில் சில கட்சிகளுக்கு ஓட்டு ஒரு ஓட்டு கூட விழாது, 0. அப்படி இல்லை, விஜய்க்கு எல்லா ஓட்டுமே விழுந்திருக்கும். நீங்க அதுதான் எங்க இம்பாக்ட். நீங்க வந்து சினிமாக்காரரால எல்லா இடத்துக்கும் போக முடியும். நீங்க அது நகரம் கிராமங்கள், அந்த வேரியேஷன் என்ன டிஃபரன்ஸ் வரும்னா, அர்பன்ல வந்து நான் அதிகமாக ஓட்டு போடுவேன், ரூரல்ல எனக்கு இல்லை, எனக்கு வேற சில கணக்குகள் இருக்கு அப்படிங்கிற கணக்கு இருக்குமே தவிர, அர்பன்ல ஜாஸ்தியா இருக்கும் கம்மியா இருக்கும். பட் எல்லாத்துலயும் போயிருக்காரு, விசிலுங்கிறது போயிருக்கும்.
சில பேர் யோசிச்சிருக்கலாம், இல்லை நமக்கு வந்து கிராமப்புறத்துல விஜய்க்கு என்னன்னே தெரியாது, இந்த பக்கம்லாம் வரவும் இல்லை, சொல்லணும் நம்ம மாவட்டத்துக்கு கூட வரல, அப்போ ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும், நமக்கு திமுக அதிமுக தான் செய்வாங்க, அப்போ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற கணக்கு எல்லாம் இருக்கும். பட் போயிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களோட இன்டர்னல் சர்வேல அது வாய்ப்பே இல்லைன்றீங்களா? அவங்க தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே. யாரோட இன்டர்னல் சர்வேல? டிவிகேவோட இன்டர்னல் சர்வே. ஏங்க நீங்கள் டிவிக்கே அவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு ஓட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டானுங்க. நீங்கள் அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருந்தா மறுபடியும் சிம்பிளான கேள்வி, நீங்கள் இவ்வளோ தூரம் கூட்டணி அவங்க வரணும் இவங்க வரணும் நீங்கள் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு வேட்பாளரே கிடைக்காம திக்கி திணறி வேட்பாளரை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அது களத்தில் எதிர்த்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் யூஸ் பண்ண, காங்கிரஸ் யூஸ் பண்ணாங்க, டிடிவி யூஸ் பண்ணார், அவங்கெல்லாம் விஜய் பெரிய சக்திப்பா, நம்ம போய் சேர்ந்துட்டா கூட நமக்கு ஒரு டெபுட்டி சிஎம், விஜய் சிஎம் ஆகும், நம்ம டெபுட்டி சிஎம் கிடைக்கும் தான் இதோட யோசிச்சிருக்கணும். காங்கிரஸும் கடைசி வரைக்கும் ரொம்ப இல்லைங்க நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் விஜய் தான் வரணும் அப்படி சொல்லியிருக்கணும். யாருமே ஏன் போகலன்னு கேட்டிங்கன்னா விஜய் இந்த முறை ஜெயிக்க மாட்டார், அவர் ஓட் பர்சன்டேஜ் வாங்குவார் அப்படிங்கிறது கணக்குகள் இருக்கும். அதனால அந்த இன்டர்னல் சர்வே விஜய் ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சர்வே, இல்லை அவங்களே கூட ஏமாந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ டெய்லி வந்து ஜான் ஆரோக்கியசாமி டெய்லி காலைல 3:30 மணிக்கு ட்வீட் டெலிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, விஜய் 26 இஸ் நோ லெஸ்ஸர் தென் அண்ணா 67, எம்ஜிஆர் 77, என்டிஆர் 83 போட்டார். அதில் என்ன புரியலன்னா அவங்க வாங்கின வாக்களோட அதிகமான வாக்கள் வாங்குவான்னு சொல்லி சொல்றாரா, இல்லை அவங்க வாங்கின சீட்ஸோட அதிகமாக வாங்குவாருன்னு தெரியல. வாக்கள் ஆப்வியஸ்லி வாங்குவார். அன்னைக்கு இருந்தது 2 லட்சம் பேர் 2 கோடி பேர் வந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறது 5 கோடி பேர், 5.25 கோடி பேர் இருக்காங்க. இப்போ அதில் வாக்கெல்லாம் கூட தான் வாங்குவாரா இருக்கும். ஆனால் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறதுல இன்னும் அப்புறம் வந்து தாசேனன் ஏதோ போட்டார், தலைவலம் காணத்து சென்னை பாண்டியன் அந்த கதையெல்லாம் போடுறாரு. அந்த கதையெல்லாம் இவங்க எடுத்து டீகோட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அதை போட்டு டெலிட் பண்ணிடுறாரு. முன்னாடி அப்படி வாட்ஸ்அப்பில் போட்டு டெலிட் பண்ணுவார், அதே மாதிரி ட்விட்டர்லையும் போட்டு டெலிட் பண்ணிட்டு இருக்காரு. உறுதியாக இருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக விஜய் சொல்றார், கான்ஃபிடென்ட்டாக இருக்க நல்லதே நடக்கும்னு சொல்லி போடாம விட்டுட்டு போட்டு ஏன் பண்ணி டெலிட் பண்ணதான் எனக்கு கேட்க தோணுது. இப்போ விஜய்க்கு வாய்ப்பே இல்லைன்றீங்க. அதிகபட்சம் எத்தனை தொகுதிகள் தாவேகா வெற்றி பெறலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பெரம்பூரை ஜெயிப்பார் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் திருச்சி கிழக்கு கொஞ்சம் முன்னப்பட சொல்கிறாங்க, மேபி 2 தொகுதிகள் விஜய் நிற்கிற தொகுதிகள் ஜெயிக்கலாம். அதை தாண்டி எனக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை தான். இது ஆர்கே நகர் சில பேர் சொல்கிறாங்க, கோபிச்செட்டிப்பாளையம் சொல்கிறாங்க. பட் என்னுடைய கணக்குப்படி அது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தான் பார்க்குறேன். இந்தியா கருத்து கணிப்புகளும் பொய்யாகத்தான் போகுதுன்ற ஆக்சிஸ் மை இந்தியா அவர் இன்னொரு வாட்டி அவர் அழுகிறாரா இல்லை வந்து அவர் கடையை காலி பண்ணிட்டு போகிறாரான்னு பார்க்கணும். நீங்கள் மற்றவங்களாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு சும்மா எல்லாரும் விஜய்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொன்றுங்க ரொம்ப சிம்பிளாக திமுக அதிமுகங்க வெளியே வந்து ஆக்சுவலி திமுக இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அவுட் ஸ்போக்கனாக மாறினாங்க. அவங்க திமுக கொடியெல்லாம் போட்டாங்க. நான் திமுக தான் வாக்களிச்சேன், அவங்களும் இவங்க எதிர்த்து பண்ணாங்க. அவங்களோட வீச்சே வேற, அவங்களுக்கு பொழப்பே வந்து இன்ஸ்டாகிராமில் தான். திமுகங்களுக்கும் அதிமுகங்களுக்கும் வேற பொழப்பு இருக்கு. அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே வாழ்ந்து இன்ஸ்டாகிராம்லேயே சாகணும்னு இருக்காங்க. அப்போ அவங்க ஓட்டு போட்டாலும் வீடியோ, ஓட்டு எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண தரனாலும் வீடியோ, நான் திருச்சியில் போட்டுட்டு பெரம்பூருக்கு போவேன்னு சொன்னாலும் வீடியோ, எல்லாமே வீடியோவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் மேட்ச் பண்ண முடியாது. அப்போ இந்த மக்கள்லாம் எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன் இல்லை சூரியன் ஓட்டு போட்டேன் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. பட் உண்மையிலே களத்தில் நடந்திருப்பது என்பது இதுதான். இது அதிகம் பேர் பேசுறதுனால நமக்கெல்லாம் ஒரு பதட்டத்தை ஏற்படுது. ஐயோ என்னப்பா எல்லாரும் யாரை கேட்டாலும் இப்படி சொல்ல, யார் கேட்டாலும் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், யாரை கேட்டாலும் ஒரு நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் நீங்கள் சந்திப்பீங்க? நம்ம 100 பேர் கூட சந்திக்க மாட்டாங்க. அது ரொம்ப அதிகம் இல்லை சார். போகிற நேரத்தில் ஒரு டிரைவர் சந்திச்சிருப்போம், வர நேரத்தில் ஒரு டிரைவர் சந்திச்சிருப்போம், வீட்டுக்கு வேலை செய்கிற அந்த அம்மாவை சந்திச்சிருப்போம், யாராவது 2-3 குழந்தைகளை சந்திச்சிருப்போம், பக்கத்து வீட்டை சந்திச்சிருப்போம், யாராவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 10 பேர்ட்ட ஃபோனில் பேசியிருப்போம். ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம 20 பேர்ட்ட பேசினாலே பெரிய ஆச்சரியம். நம்ம ஏதோ எல்லாருமே செஃபாலஜிஸ்டாக மாறி நான் அவர்கிட்ட பேசிட்டேன் எல்லாம் டிவிக்காக நான் பயமாக இருக்குன்னா இது என்ன கதை இது? அப்போ செஃபாலஜிஸ்ட்டில் ஏற்கனவே செஃபாலஜிஸ்ட் சொல்லிட்டு ஊரே பார்த்து தெரியுறாங்க நிறைய பேர். நம்மளும் செஃபாலஜிஸ்ட் ஆகணும்னு கேட்குறேன்னா ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சிட போது. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி.